உங்ககிட்ட Air 3 and Air 3s ஃப்ளைமோர் காம்போ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்டரி ஆப் வந்திருக்கும். ஸோ அந்த பேட்டரி ஆப்போட 2 ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். 2 டிப்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல வந்துட்டு நம்ம ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னா ஸோ இந்த பேட்டரி ஆப்பை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ டிஜே டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த எல்லோ லைட் வந்து க்ரீன் லைட்டாக மாறிடும். க்ரீன் லைட்டாக மாட்டோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபோனு. செகண்ட் ட்ரிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸோ பாயிண்ட் கம்மியாக இருக்குது, இது ஃபுல்லாக இருக்குது. இப்போது நீங்கள் இந்த டிஜே இதில் வந்து ஸோ இந்த பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லைட் க்ரீன் கலராக மாறும். க்ரீன் கலர் மாட்டு பிளிங்க் பண்ண ஆரம்பிக்கும். பிளிங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஸோ இந்த பேட்டரியில் எந்த பேட்டரி வந்து சார்ஜ் கம்மியாக இருக்கோ அந்த பேட்டரியிலேருந்து இன்னொரு பேட்டரியிலேருந்து சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பேட்டரியில் வந்து சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து 4 பாயிண்ட் ஃபில் ஆக போகுது. ஸோ அதனால் இதிலேருந்து இதுக்கு சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த பேட்டரி ஃபுல்